Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து புளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து previous வீடியோலயே வந்து போட்டுருந்தேன். அப்படி வந்து புளியோதரை மிக்ஸ் எப்படி செய்யறதுன்னு. இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல வந்து புளியோதரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா வந்து செஞ்சிடலாம். நீங்கள் வந்து புளியோதரை மிக்ஸ் வந்து செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸி. அதை நீங்கள் வந்து கலந்து செஞ்சிடலாம். இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இஞ்சி போடுங்க. கடலைப்பருப்பு கடுகும் இருக்குதுல கடுகும் இதில் காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுருங்க. பெருங்காயத்தை போடுங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். நான் வந்து பச்சை அரிசி எடுத்திருக்கேன். நல்லா வந்து வடித்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு வச்சுருக்கேன். நல்லா ஆற வச்சுருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம செஞ்சதை வந்து ஊற்றிடலாம். இப்போ வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் கையில் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து புளியோதரை மிக்ஸை வந்து சூடு பண்ணிடலாம். நான் வந்து நிறைய எண்ணெய் ஊற்றலை. ஏன்னா நான் வந்து அதை பண்ணுறப்பவே எண்ணெய் நல்லா நிறையா ஊற்றிட்டேன். ஸோ வந்து எண்ணெய் ஊற்றலை. அதே கடாயில் நான் வந்து ஊற்றி சூடு பண்ண வைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் வந்து உப்பு வந்து போட்டுட்டிங்கன்னா சாதத்தில் போட்டுட்டிங்கன்னா இதில் வந்து போட தேவையில்லை. சப்போஸ் வந்து இது பண்ணுறப்பவே நீங்கள் வந்து உப்பு போட்டுட்டிங்கன்னா சாதத்தில் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. இப்படி வந்து நீங்கள் ரெண்டுத்துலேயே வந்து உப்பு அதிகமாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சால்ட்டியாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஒருத்தில் வந்து உப்பு நிறையா போட்டிருக்கீங்கன்னா இன்னொருத்தில் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சாதத்தில் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கையில் கலந்து விட்டுக்கோங்க. அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட புளியோதரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வீட்டிலையே. நீங்கள் எங்கேயாச்சும் பிக்னிக்லாம் போகிறீங்கன்னா இது வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து மேலாப்பா நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலத்தை வந்து தூவி விட்டுட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இந்த புளியோதரை மிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 month வரும். அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.